மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நரசிம்மனுடைய ஆசி மட்டுமல்ல, என்னுடைய விஷ்ணுபாயுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் அமையும். அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதத்துடைய சோழி பிரசன்னம் படம் நீண்ட காலமாக உங்க நலன் பொருட்டுதானே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும், எத்தனையோ மாற்றங்களை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு தருணமாக இது அமையுமா என்பதை பார்க்க போகின்றோம். மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அந்த வகையில இந்த டிசம்பர் மாதம், அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நாம் மாத பலன் சொல்லும் பொழுது சனி பகவான் குரு பகவான் இருப்பை வைத்தேன் நிலையை வைத்தேன் சொல்லுகின்றேன். அந்த வகையில மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக 11ஆம் இடத்தில் இருந்தவரை பாத்தீங்கன்னா இப்ப பாத சனியாக வருகின்றார். அதே நேரம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து திரும்ப கடகத்திலிருந்து மிதுனம் போய்விட்டார். கடகத்திலிருந்து அவருடைய பார்வை 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பார்வையை பார்த்தார். சில நற்புறங்களை தந்தார், சில பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்தார், உங்களை கனவுகளில் ஒன்றை மெய்ப்பட செய்தார். நினைத்ததே நடத்தி வைக்கின்ற ஒரு காலகட்டத்துல அவர் திரும்பவும் அவர் வந்து மிதுனம் சென்று விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4, மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம், மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் 1, 2, மகர ராசி ஆன்மீக அன்பர்களே, என்னுடைய அருளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு புரியாத ஒரு புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னன்னா, யாருக்கும் மனதளவில் தீங்கு இழைக்காத உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்ததாக, ஒரு ஏமாற்றம் நிறைந்ததாக, ஒரு ஏணியை போல் பிறருக்கு பலன் தரக்கூடிய ஒரு சுமை தாங்கி போல பிறருடைய சுமையை தாங்குகின்ற ஒரு நிலையைத்தான் உங்க வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இன்று வரை சந்தித்து வந்திருந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ஆனாலும் கூட அற்புதமான ஒரு நிகழ்வு, ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்க வாழ்வை நடத்தி கொண்டு வருவதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. அந்த வகையை பார்க்கும் பொழுது தேவகுருவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல கொடுக்கின்றார், கொடுத்ததை திரும்ப பெற்றுக் கொள்கின்றார். சில இழப்புகளை சந்தித்தாலும் கூட இந்த காலகட்டத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் உறவை விட்டு சிலர் பிரிந்து செல்கின்ற ஒரு சூழல் இருப்பதாகவும் மன ரீதியா உடல் ரீதியா மிக எச்சரிக்கையாக இருப்பதைத்தான் சொல்கின்றது. செவ்வாய் சிறப்பாக இல்லை, புரிந்து கொள்வதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால புரிந்து கொள்வதே ஒரு போராட்டமாக அமைந்துவிடும். நல்ல வேலை அமைந்தும் கூட அதில் நிம்மதி இல்லை, நல்ல திருமணம் அமைந்து கூட அந்த திருமணம் ஒரு போராட்டமாக பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இப்போ இருக்கின்ற காலகட்டம். அதே நேரம் பார்த்தீர்களா, மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஒரு முறைக்கு இருமுறை எதுவாயிடும் அதை யோசித்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. கடத்தகாரகன் சுக்கிரன் புதன் ஆகிய இருவரும் சாதகமாக சஞ்சரிக்கின்றார். அது ஒன்று மட்டுமே இந்த மாதத்தில் நற்பலனை தரக்கூடியது. நான் சொன்னேன் அல்லவா, தேவகுரு வந்து போனாலும் கூட கடத்திரகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு துணையாக இருப்பதனால எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பம். பதில் மேல் புனையாக வாழ்வில் புரியாத ஒரு புதிராக இருந்தாலும் கூட களத்திரகாரகன் சுக்கிரன் இதுவரை புதன் உங்களை நோக்கி நெருங்கவில்லை. அந்த வகை புதனும் துணை இருப்பதனால இருவரும் சாதகமாக இருப்பதனால தலைக்கு மேல் வந்ததையெல்லாம் தலைப்பகையோடு போனது என்பது போல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மன தைரியம் மன துணிவை அவர்கள் இருவருமே தருவார்கள். அதே நேரம் மன பற்றாக்குறை ஏற்படாது, கவலையே பட வேண்டாம். குறிப்பா இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிதான் தர வேண்டும். அப்படி இப்படி என்று இருப்பீர்கள், பரமழையில் நடைவீர்கள், ஜாக்பாட் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வதை விட இருப்பதை தக்க வைத்துக் கொண்டாலே போதும் என்பதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. சிறு தவறு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். கவனமாக இருங்கள். பேசும்பொழுது மட்டுமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே எதிர்கால நலனை நினைத்து கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரம் கிரக நிலைகள் அனுகூலமற்ற காலங்களிலே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது, குறிப்பா சோழி பிரசன்னம் சொல்கின்றது. அதே நேரத்துல மிக மிக அவசியம் இந்த காலகட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நிலை உள்ளதுனால வாக்கு வன்மை அளிக்கும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தான் சுத்தி 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 சுக்கிரன் ஒருவரே
உங்களுக்கு துணை இருப்பதனால நல்ல மாற்றம் ஏற்படுத்தும். சுக்கிரனுடைய சிறப்பை சொல்கிறேன். பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி மட்டும் வரவில்லை, களத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் வந்தார். அந்த வகையில பார்க்கும் பொழுது சுக்கிரன் லட்சுமியினுடைய சகோதரன், லட்சுமி சுக்கிரனுடைய சகோதரன். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான தருணம், கவலையே படாதீர்கள். அதே நேரம் பாத்தீங்களா, நான் சொன்னேன் அல்லவா, சுக்கிரன் மட்டுமே இல்ல புதனும் அனுகூலமாக இருப்பதனால தடைப்பட்ட காரியங்கள் சீராகும், குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்துல நிம்மதியாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று இழந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். முயற்சிகள் பலனளிக்கும். நீங்க எடுத்து வைக்கிற எந்த முயற்சியா இருந்தாலும் சரியே, நீங்க எடுத்து வைக்கின்ற திருமண முயற்சியா இருக்கலாம், தொழில் முயற்சியா இருக்கலாம், அது அரசியலா இருக்கலாம், ஆன்மீகமா இருக்கலாம், அத்தனை முயற்சிகளுமே நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். உத்தியோகத்தில் கவனம் தேவை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். அதனால முன்ஜாமீன் இடுவதோ இந்த காலகட்டத்துல வேண்டாம். தான் உண்டு தன் வேண்டும் இருப்பதும், உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் பிறரிடம் பங்கிட்டுக் கொள்ள வேண்டாம். அவனவன் ஆயிரம் கவலையோடு பிரச்சனையோடு போகின்றான். உங்கள் கவலையை கேட்பதற்கு யாருமே இல்லை. அந்த வகையில ஒரு நிகழ்வு மகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம். அதாவது இந்த 12 மாதத்துல 11 மாதமும் ஒரு போராட்டம் நிறைந்த மாதமாக சிலருக்கு அமைந்து விட்டது. அந்த வகையில பார்க்கும் பொழுது வருகின்ற இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா நிதானமா நம்பிக்கையோடு செய்யுங்க. பிறக்கின்ற 2024 உங்களோட அழகா அற்புதமா வரவேற்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்துலதான் கார்த்திகை மாதம் வருகின்றது. இந்த கார்த்திகை மாதத்துல கண் திறப்பார் நரசிம்மர். எந்த நரசிம்மர்? யோக நரசிம்மர். எங்க இருக்கின்றார்? அதை பாத்தீங்கன்னா சோளிங்கர்ல இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கார்த்திகை மாதம் கண் திறப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. ஒரு முறை அவசியம் நீங்க இந்த நரசிம்மரை சென்று குடும்பத்தோடு தனித்தோ நரசிம்மரை மனமுக பிரார்த்தனை செய்ய போகும்பொழுது பாத்தீங்கன்னா துளசி மாலையும் தாமரை பூக்களையும் வாங்கி சென்று அவர் பாதம் சமர்ப்பித்து அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். எதுவரையினும் வருவது முற்றிலும் நன்மையே ஒரு நம்பி வந்தேன் நரசிம்மா என்று அவர் பாதம் சரணடைந்து விட்டீர்களே, கவலையே இல்லை. அந்த வகையை பார்க்கும்போது ஒரு அருமையான தருணம். தெய்வம் மட்டுமே, அடித்து சொல்லுகின்றேன், தெய்வம் மட்டுமே, இறையர்கள் மட்டுமே உங்களுக்கு காத்து கரை சேர்க்கும். அது மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு பாதசனீஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி சனீஸ்வர பகவானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி பாருங்கள். அற்புதமான பலனை தரும். எந்த இழப்பையும் ஈடு செய்கின்ற ஒரு நற்பலனை தரக்கூடியது சனி பகவான். சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்பதை போல இந்த ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவது அற்புதமான யோக பலனை தரும். நான் சொல்வதற்கான காரணம் சனி பகவானுடைய இருப்பு மட்டுமல்ல, எந்த கிரகமும் எல்லா கிரகமும் அனுகூலமற்று சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில சகாய சனியாக 11ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போ பாத சனியாக வந்திருக்கிறார். பார்த்து நிதானமாக பொறுமையாக அடியெடுத்து வைப்பீர்களானால் அற்புதமான யோக பலன்களை தெய்வ சக்தி வழங்கும்.